ஸோ அந்த மாதிரி வியூ பாயிண்டெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வழி அப்படியே போகணும். அப்புறம் அடிஷ்னலாக பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் சில்ட்ரன்ஸ்க்கு. அக்வா ஃபவுண்டன் ஸ்கூலில் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். அண்ட் இந்த அக்வா ஃபவுண்டன் ஸ்கூலில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ எடுக்கலாமா? ப்ரோ எங்கே இருக்கு? கிருஷ்ணகிரி. நீங்கள்? கோயம்புத்தூர். ஓகே. யூடியூப் சேனல். ஓகே. நீங்கள் சோலோ? சொல்லோ கோயம்புத்தூர். சரி ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஏலகிரிக்கு வந்திருக்கீங்களா? சரி வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பெருசாக எங்கேயும் போகல, ரூமில் இருந்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படிங்களா? எப்போ வந்தீங்க? நேற்று. சரி ஓகே. நமக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அது கொஞ்சம் இதாக இருக்கும். சரி இது கோபுரம் மாதிரி வாங்கிக்கோங்க ப்ரோ. இது உங்களுக்கு ஸ்டேக் ஆகும். ஆமாம், வைப்ரேஷன் ஆகும். அது இல்லாமல் சேஃப் கிடையாது. சேஃப் இல்லை. உங்களுக்கு சேஃப்டி இல்லை, மொபைலுக்கு சேஃப்டி இல்லை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே. இன்ஸ்டாவில் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். சரி ஓகே. உங்களுக்கு இன்ஸ்டா தீபாவளி வாழ்த்துக்கள். இன்ஸ்டாவில் அவர் ஐடி வாங்கி. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னா? நாங்கள் லடாக்கு எல்லாம். ஐயோ லடாக். நாங்கள் ஒரு ட்ரீம் 4 இயர்ஸாக நாங்கள் ஒரு டீமு. கோயம்புத்தூர் டீமு, திருப்பூர் டீம், 2 டீம் நாங்கள் இருக்கோம். யார் அவைலபிளோ கிளம்பிடுவோம். அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பொண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். அது மேடம் ஐடி என்ன ப்ரோ? சல்மான். சல்மான் ஹெச். லடாக்னா ட்ரீம். சல்மான் ஹெச்சா? ஸ்பேஸா? ஆமாம் ஸ்பேஸ். அண்டர்ஸ்கோரா? ஸ்பேஸ் ஹெச். அண்ட் ஒரு வழியாக நம்ம பைக்கர்ஸ் கிட்ட பேசணும். அண்ட் பேசினது பார்த்தோன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஐடி இன்ஸ்டா அது பேர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதேமாதிரி நம்ம ஐடியும் இருக்குது. அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம ஏலகிரிக்கான என்ட்ரன்ஸில் வந்து நின்றுக்கிறோம். அண்ட் இந்த வழியாக நம்ம போயின்னே இருந்தோம். அண்ட் போன வழியில் பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க நின்றுருந்தாங்க. சரி பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தில் தான் போனேன். அண்ட் பரவாயில்லைங்க, நல்லா தான் பேசினாங்க. அண்ட் இப்போ நம்ம ஏலகிரி என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ஹேர்பேண்ட். அண்ட் நம்ம பைக்கர்ஸ் பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோன்னா, ஸோ அவங்ககிட்ட நின்று பேசணும் அண்ட் இந்த ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்ட் செட் இதாகிடுது. அண்ட் ஒரு சில பைக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம அங்கே பேசவே மாட்டோங்க. திருப்பத்தூர் வியூ பாயிண்ட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அண்ட் இப்போ நம்ம ஏலகிரியில் இருக்கோம். இங்கே பாருங்கள் பைக்கர்ஸ் 4 பைக் போகுது. ஓகே வாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏலகிரி வியூ பாயிண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் அந்த மாதிரி பைக்கர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா, ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ நம்ம அந்த இடத்துல இன்னும் பேசவே மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க நம்மளை மதித்து பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம பேசலாம். அண்ட் நம்ம ஒரு இதாக ஒரு மாதிரியாக இது பார்ப்பாங்க. அண்ட் அந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். அண்ட் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, ஸோ நம்ம அங்கே பேசவே மாட்டோம். அண்ட் ஓகேங்க, இந்த ஏலகிரி எதுக்காக வந்தோம் அப்படின்னா, ஸோ இருங்க இங்கே பைக் நிப்பாட்டிட்டு பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ஏலகிரிக்கு வந்துவிட்டோம். அண்ட் வந்த வழியெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் இப்போயும் ஆளுங்க பாருங்கள் போயினே இருக்கிறாங்க. நம்ம வண்டி எடுத்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம டார்சான் கூட ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம். அண்ட் நம்ம ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்துச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தோன்னா இங்கே வரத்துக்கே 12 ஆயிடுச்சு. காலைல 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஏலகிரிக்கு வரத்துக்கு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அண்ட் அந்த 2 மணி நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்த வழியெல்லாம் தெரிஞ்சவங்க பைக்கர்ஸ் அண்ட் அங்கங்கே அப்படியே அந்த கிராம வழியாக கூட வந்தோம். ஸோ அந்த வழி வந்ததில் அப்படியே ஒரு
நல்லா இருந்துச்சுங்க அந்த கிராமம்லாம். ஸோ அப்படியே அது பார்த்துன்னு வரத்துக்கு இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 12 ஆகுது. அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஏலகிரி ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். அண்ட் இந்த க்ரௌட் இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல, போய் பார்க்கலாம் இருங்க. அண்ட் நம்ம டார்சான் எங்கே நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? அதோ அங்கே நிற்கிறான் பாருங்கள். அங்கே ஓரமாக நிப்பாட்டி அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து விளாக் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி தான் உட்காந்துருக்கோம். அண்ட் ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து காருங்க போயின்னே இருக்கு. ஓகேங்க, மற்ற என்ன சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம். அண்ட் நம்ம இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம டார்சானை இது வரைக்கும் நம்ம இங்கேயும் லாங் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகல. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் லாங் ரைடுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அண்ட் இன்னும் போக வேண்டிய வழியெல்லாம் இருக்குது. இருங்க, நம்ம மற்றது என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் ஓகேங்க, இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் வண்டி ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். அண்ட் நம்ம இன்னும் ஏலகிரிக்கு போக வேண்டியது கொஞ்சம் தூரம் இருக்குது. ஏய் மங்கி, போகிற வழியில் தரலாம் ஏன்னா. சரி ஓகே இருங்க, இங்கே ஒருத்தர் பார்த்துருக்கோம், வாழைப்பழத்தை கொடுத்துட்டு கிளம்பிடலாம். அண்ட் இருங்க, ஒரு யூட்டர்ன் போட்டு தலைவருக்கு ஒன்று பழத்தை கொடுத்துட்டு கிளம்பிடலாம். இதோ வந்துட்டேன். அது அவங்க உட்காந்துங்கிற பாருங்க. ஐயோ பயந்து ஓடுறதோ. தலைவரே இருங்க, உங்களுக்காக தான் வாங்கின்னு வந்தேன். அங்கே போய் உட்காந்துட்டுக்கிறாரு. ஒருத்தர் தான் பார்க்குறாரு. வந்துட்டார்ப்பா. வாங்க 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 வாங்க. எடுத்துக்கோ, ஒன்றும் பண்ணல, எடுத்துக்கோ. ஓ ஓ பயப்படா இருப்பா. இரு அவ்வளோ. அண்ட் ஓகேங்க, தலைவருக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டோம். இங்கே யூட்டர்ன் எடுத்துக்குள்ள இங்கே பக்கம் வண்டி வந்துடுச்சு. சரி ஓகே இருங்க, கொஞ்சம் முன்னாடி போய் யூட்டர்ன் எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா இது வந்து ஒன் வே ரோடு இது. ஸோ நம்ம வண்டி வளைக்கணும்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் வளைக்கணும். திடீர்னு நம்ம வளைச்சிட்டோன்னா ஆப்போசிட் வண்டி வரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் தூரம் வந்து வளைச்சின்னு போயிருக்கிறோம். ஓகேங்க. இங்கே உட்காந்துன்னு பாருங்க. பாய். அவர் நம்மளோட கெட்டப்பை பார்த்து பயந்து ஓட்டாருங்க. அதேமாரி நம்ம இங்கே நம்ம மங்கி குரங்குக்கெல்லாம் நம்ம பழம் அந்த மாதிரி தந்தோன்னா ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த பன்னெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பன்னு வச்சதில் பார்த்தோன்னா ஸோ அந்த இடத்துல தண்ணி எதுவும் இல்லை. அண்ட் பன்னு இன்னும் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு போங்க. ஏன்னா அந்த குரங்கு வந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அது லைட்டாக ஏதோ விற்கணும் மாதிரியே தெரிஞ்சு. பட் நம்மகிட்ட வந்து தண்ணி இல்லைங்க. Cocok. Baik.
டேய் டேய் அட்ரா ஏய் அவ்வளோ முடிஞ்சு. சண்டை போடாமல் சாப்பிட்றா. சாரிடா தம்பி, முடிஞ்சிடா. அண்ட் ஓகேங்க, இங்கே இருந்து குரங்குக்கு நம்ம வாங்கிட்டு வந்த பழத்தை கொடுத்துட்டோம். அண்ட் நம்ம வந்த வழி பார்த்தோன்னா ஒரு குரங்கிட்ட வந்து பன்னு தந்துருந்தாங்க. ஸோ அந்த பன்னு சாப்பிட்டே இருந்துச்சு. அது லைட்டாக இதை விற்கிற மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ அதை நான் வந்து சொல்லியிருப்பேன், பட் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி பன்னுக்குன்னு வச்சிங்கன்னா கூடவே கொஞ்சம் தண்ணியும் வச்சு விட்ருங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த பன்னு சாப்பிட்டா நமக்கே அது கொஞ்சம் விற்கும், அதனால நான் சொன்னேன். ஓயே எப்போ இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுவாங்களா? தை ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அண்ட் இந்த வளைவில் பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா ஹார்ன் அடிக்கணும். அண்ட் இங்கே பாருங்கள் போர்டு இருக்குது. ஓ பொறுமையாக தான் போகணும். வா வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? அப்பா இந்த பக்கம் மரம், இந்த பக்கம் மரம், சென்ட்ரா ரோடு. அதுவும் அந்த வழியில் நம்ம வந்துனே இருந்தோம். அண்ட் இந்த பக்கமும் மரம், இந்த பக்கமும் மரம், சென்டராக நம்ம வந்துனே இருந்தோம். பட் என்னன்னாக்கா நம்ம வரும்போது இந்த வீடியோ எடுக்கிறது தான் நமக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி வியூ பாயிண்டெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வழி அப்படியே போகணும். அண்ட் ஓகேங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். அந்த வியூ பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வீடியோ எடுக்கிறது வந்து ஆள் இல்லை. சரிங்க, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம பார்த்துட்டு கிளம்பணும். டைம் பார்த்தோன்னா 2 மணி ஆகிருக்கும். அண்ட் இப்போ நம்மகிட்ட டைம் வேறு கம்மியாக இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவு கொஞ்சம் எதுக்காக வந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம டார்சன் இது வரைக்கும் நம்ம எங்கேயும் லாங் ரைட் சொல்லிட்டு போகலைங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஏலகிரி வந்திருக்கோம். பாருங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. பா ஏலகிரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நம்ம முன்ன வரும்போதெல்லாம் ஸோ பார்த்தோன்னா அவ்வளோ கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருக்கும். வியூ பார்த்தீங்களா? அண்ட் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் நம்ம ஒரு டைம் நம்ம ஏற்காடு போயிருந்தோங்க. ஸோ என்ன ஒரு வியூ, அதெல்லாம் எப்போ அந்த வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மிஸ்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஆப்போசிட்டு வண்டி வருதா இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக கன்ஃபியூஸில் போயின்னு இருந்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க அதெல்லாம். ஏலகிரி என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள். ஏலகிரி, ஐ லவ் ஏலகிரி. ஏலகிரி என்ட்ரன்ஸ் இதுதான். அண்ட் இங்கே பாருங்கள், கார் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போகும்போதுன்னு தோணும். அண்ட் இப்போ பார்த்தோன்னா நம்ம கிருஷ்ணகிரிலே அது செல்ஃபி பாயிண்ட்டாக வச்சுட்டாங்க. க்ரௌடு இருக்குங்க. நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள், அந்த ஏற்காடுக்கு போன அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சுங்க. பா லெஃப்ட் சைடு போனோன்னா போட் ஹவுஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம போயிட்டு வந்துட்டோம். இன்னும் இதுக்குள்ளே போனோன்னா எந்த ஊர் வரும்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் ஓகே போய் பார்ப்போம். அண்ட் நம்ம இன்னும் ட்ரீமெல்லாம் இருக்குங்க. ஸோ நிறைய இடத்துக்கெல்லாம் போகணும். அண்ட் இன்னும் என்னன்னாக்கா நமக்கு தெரியாத ஆளுங்க கூடலாம் பேசணும். பா எவ்வளவோ இருக்குது, பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், போக போக பார்த்துக்கலாம். இங்கே ஒரு பசங்க போயின்னுக்குறாங்க. ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய். பசங்க முழிக்கிறாங்க. அண்ட் பார்க்கிங் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியலையா? எவ்வளோண்ணா? 200.
இது வந்து யூடியூப்னா அப்லோட் பண்ணலாமா? இந்த வாட்டர் ஷோ, செல்ஃபி ஸ்பாட்டு, பேர்ட்ஸு இது எல்லாமே உள்ள அவைலபிள். ஓகே. இந்த ஷோ, இந்த செல்ஃபி ஸ்பாட் மட்டும் ஈவினிங் தான். இந்த ஷோலாம் இப்போவே பார்க்கலாம், இன்டோர்லேயே பண்ணியிருக்கோம். ஓகேம்மா. இப்போ என்னென்னா இப்போது ஈவினிங் தான் கொஞ்சம் நம்ம இடத்துல க்ரௌடாக இருக்கும். இப்போ க்ரௌடாக இருக்கிற டைமில் நீங்கள் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். எத்தனை மணிக்குண்ணா? ஒரு 5:30க்கு மேலே அப்படி 6 o'clock. சரி, ஓகே. டிக்கெட்னா? டிக்கெட் அந்த ஈச் 200 உள்ளே போனால் இது எல்லாமே பார்க்கலாம். ஆமாம், செப்பரேட்டாக தான் டிக்கெட். ஹாய் சார், அக்வா ஃபவுண்டைன் பார்க்லேருந்து பேசுகிறோம். இது நியர் பார்த்தீங்கன்னா அத்தனாவூர்லேருந்து 1 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் நியர் முருகன் டெம்பிள் கிட்ட இருக்குது. இந்த பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னா இண்டோர்லேயே மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ பண்ணியிருக்கோம். இது வந்து இண்டோரில் பண்ணியிருக்கலாம், டே அண்ட் நைட் எப்போனாலையும் சேம் நைட்டில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும், அது பார்க்கலாம். அப்புறம் அடிஷ்னலாக பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் சில்ட்ரன்ஸ்க்கு. இது எப்படின்னா ஒரே பேக்கேஜ் தான், 200 கொடுத்துட்டா நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக எதுவும் டிக்கெட் உள்ள அடிஷ்னலாக வாங்க மாட்டாங்க. இந்த ஒரே 200 பேக்கேஜில் நீங்கள் எல்லா கேம்ஸ் அண்ட் ஷோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே. இந்த 200 இது எல்லா மொத்த இதையும் எல்லாமே கேமில் வாங்க, ஈவினிங் வந்தீங்கன்னா ஷோலாம் கூட பார்த்துட்டு போவீங்க. சரி, ஓகேண்ணா. உங்கள் பேர் என்ன? சுஜித் ரோஷன். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 8th. பரவாயில்ல. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். தீபாவளி எல்லாம் எப்படி போயிருக்கிறது? சூப்பராக போகுது. பட்டாசெல்லாம் வெடிச்சிங்களா? சரிங்க. நம்ம என்ன இது அக்வா ஃபவுண்டைன் ஸ்கூலில் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். அண்ட் இந்த அக்வா ஃபவுண்டைன் ஸ்கூலில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். அண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே. எப்படியா போகலாம்? 200க்கு இந்த எல்லாமே இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த இடம் பார்த்தோன்னா நைட் டைமில் வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் பகல் டைமில் வந்து அவ்வளோ இந்த லைட் என்ன கலரில் இருக்கும்? லைட்டுலாம் எல்லோ கலர். பா, நைட் டைமுக்கும் அதுவும் செம்மையாக இருக்கும். உங்கள் பேர் என்ன? சச்சின். புரியல. சச்சின். சச்சின். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? நான் தம்பியா? அம்மாவோட அண்ணன் பையன். என்னது? மச்சான். ஓகே. இது பேர் என்ன? ஃப்ளையிங் பலூன். ஃப்ளையிங் பலூன். டோய். அந்த இடத்துல போய் அப்படியே போயிட்டு இப்படியா சுற்றின்னு வந்துட்டோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 2 கேம்ஸ் இருக்குது. 3 இருக்குது. அந்த பக்கம் வந்து சின்ன பசங்க விளையாடுற அந்த கப்பல் இருக்குது. அண்ட் இன்னொரு இடம் எதுன்னா, அண்ட் இந்த இடம் வந்து ஃபவுண்டைன் மியூசிக் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இருங்க, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். இது எந்த மாதிரி இது? அதான் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல? லைட் வரும். ஓகே, பேசுங்க. பேசுங்க, ஒன்றும் இல்லை, என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. ஃபவுண்டைன் ஷோ. பரவாயில்ல, பேசுங்க. ஃபவுண்டைன்ஸுக்குள்ளே வந்திருக்கோம். அண்ட் இந்த லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம உள்ளே என்ட்ரன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் தெரிலங்க. ஸோ இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லைட் ஆன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டு போட்டாங்க. அண்ட் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தண்ணி வந்து அந்த டான்ஸ் ஆடுறது. அண்ட் இது வந்து பாட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு நம்ம ப்ளே பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஆகும்னு சொல்லிட்டு நான் மியூட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி வாட்டர் வந்து மாறினே இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். அண்ட் வெளியே வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் அந்த பாட்டு வந்து சவுண்டு கேட்டுனே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம மியூட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம வந்து பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேர்ட்ஸோட தான் வந்திருக்கோம். மேலே ஒருத்தர் நிற்கிறாரு. தம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பேர்ட்ஸை வந்து வர வைக்கிறதுக்காக ஸோ அதுக்கான தேவையான சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்காரு.
பாருங்கள் கீழேருந்து ஒருத்தர் மேலே போயிட்டார். ஸோ அங்கே மேலே 2 பேர் இருக்கிறாங்க. இது பாருங்கள் கூப்பிட்டாலும் வரல. அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு மேலே ஒருத்தன் கத்தினே இருந்தான். சரி கொடுப்பா தம்பி நானும் கொஞ்சம் கையில் வருமானு சொல்லிட்டு பார்த்தா பசிங்க வந்து அது பேர் தெரியல. அது வந்து பசி ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ பாருங்கள் அண்ட் ஓகேன்னு சொல்லிட்டு கை வலிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செவத்து மேலே வச்சு விட்டோம். அது இறங்கி எவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் கத்தினே இருந்துச்சு. அண்ட் கீழே வந்து ஒன்று கூட வரல. அதுக்கப்புறம் அதுக்கு பசிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்த மட்டும் கீழே வந்திருக்கான். அண்ட் இங்கே தம்பி பாருங்கள் சாப்பாடு எடுத்து வந்து விட்டு கிளியோட மைண்ட் வாய்ஸ் சாரி அது வந்து என்ன பேருன்னு தெரில பேர்ட்ஸோட. அண்ட் ஓகே இங்கே வந்து பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து மீன்களும் இருக்குது ஃபிஷ். அண்ட் நம்ம கைக்கு வருமானு சொல்லிட்டு நம்ம தம்பிகிட்ட கேட்டோம். ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கொடுத்தோன்னா அது கைக்கு வரும் அப்படின்னாரு. ஸோ கைக்கு வரல, விரல பிடிச்சி கடிச்சுன்னு இருந்துச்சு. அங்கே பாருங்கள் அண்ட் ஓகேன்னு சொல்லி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போனோம். அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்துடுச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பசி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ட் ஒரு சாப்பிட்டு முடிச்சதும் கிளம்பணும். அண்ட் ஓகே கிளம்பிட்டோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஜம்பிங் நினைக்கிறேன் இது. ஓகே இது சின்ன பசங்க விளையாடுறதா. அண்ட் இங்கே பார்த்தோன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கான வசதியும் இருக்குது. அப்படி சின்ன பசங்க விளையாடுற இடம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்க்கான வசதியும் இருக்குங்க. அண்ட் ஓகே ஃபவுண்டேஷனில் நம்ம என்னென்ன விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு நீங்கள் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்டு வெறும் 200 தாங்க. ஸோ சாயங்கால நேரம் வந்தால் ஸோ இன்னும் அழகாக இருக்கும். அண்ட் ஓகே யார் யார் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். அண்ட் ஃபவுண்டேஷனில் நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வழி எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பரவாயில்ல போயினே இருப்போம். நாம் ரொம்ப நேரமாக ஒரு நோட் பண்ணினே இருக்கோம். சரிங்க என்னன்னு சொல்கிறோம். நம்ம பெட்ரோல் மீட்ரு என்னன்னு தெரிலங்க. அப்பப்போ இந்த பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ் இப்போ காமிக்குதா. கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தோன்னா அப்படியே 2 பாயிண்ட்டாக காமிக்குது. என்னன்னு தெரியல. இது செக் பண்ணணும். நம்ம வரும்போது வந்து ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட்டோம். அப்போ வந்து இந்த 4மே ஃபுல்லாக தான் காமிச்சிச்சு. அண்ட் இப்போ நம்ம ஏலகிரியில் இருக்கோம். ஏலகிரி வந்தப்போ பார்த்தோன்னா அண்ட் இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கம்மியாகிடுச்சு. கம்மியானதுக்கப்புறம் 3 பாயிண்ட் காமிச்சிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வண்டி பார்த்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில்ல அண்ட் இப்போ பாருங்கள் 4 பாயிண்ட் வந்தது. அண்ட் இது என்னன்னு தெரியல. இது செக் பண்ணும்போது இது பாருங்கள் 2 பாயிண்ட் 4 பாயிண்டில் இருக்கா. கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தோன்னா அப்படியே அந்த 1 பாயிண்ட் அந்த இந்த 2 பாயிண்ட்டு காணாமல் போயிடும். அண்ட் ஓகேங்க மீட்டரில் என்னன்னு தெரில அது பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஏலகிரி வந்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம விசிட் பண்ண இடம்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரைட் சைடு ஒரு போட் ஹவுஸ், லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா ஒரு பார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் பிளான் பண்ணோம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃபோட்டோ இன்னும் எடுத்துக்கலாம் இருங்க. ஐ லவ் ஏலகிரி. பஸ்ஸு போச்சுன்னா இப்படியே யூட்டர்ன் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான். பொட்டை யூட்டர்னை பொட்டை. வண்டி வரதான்னு பார்க்கணுயாப்பா. நம்ம பாட்டுக்கு திரும்பணும். பைக்கர்ஸ் பைக்கர்ஸ் போகிறாங்க போ. இருங்க ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கலாம். போக முடியுமா. எங்கே முன்னாடி போயிட்டுருக்காங்களே. போ டர்சான் ஓடு. ஆப்போசிட்லேயும் பைக்கர் வராங்கப்பா. ஹாய். பைக்கர் பாருங்க டாமினோர் 1NS. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஏலகிரிக்கிட்டே வந்துட்டோம். சரி பரவாயில்ல பைக்கர்ஸ் போயின்னுக்குறாங்க. அதேப்பா அவங்ககிட்ட இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம். பா இப்போ எந்த ஃபீல் தெரியுது. நம்ம எப்படியா போகும்போது ஒரு குரூப் 4 பேர் பைக்கர் போனாங்க இல்லையா. ஸோ அவங்க போனது மாதிரியே இப்போ நம்ம வந்து இப்போ 3 பேர் போயின்னுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாமினோர் என்னப்பா அப்படி போட்டுன்னு போகிறாரு. அண்ட் நம்ம வந்த வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம குரங்கெல்லாம் நம்ம பழத்தை கொடுத்தது. ஸோ இந்த போர்டில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா விலங்குகளுக்கு உணவு அளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் இருந்துச்சு. அண்ட் நான் முன்னே சொல்லியிருக்கலான்னு பார்த்தேன். அண்ட் இப்போ ஒரு போர்டு ஒன்று பார்த்தோம்.
அண்ட் ஓகேங்க. ஸோ எதுக்காக எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஓகேங்க, நம்ம ஏலகிரிலேருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம். அண்ட் நம்ம வந்த வழியெல்லாம் பார்த்தோன்னா ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பைக் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணணும். அண்ட் ஓகேங்க, நம்ம ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறோன்னா ஸோ அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்கோம். அண்ட் பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம டார்வான் வாங்க முடியாதுன்னு நினச்சோம், அண்ட் வாங்கிட்டோம். அடுத்த வீடியோவில்